ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ தேடும் விஷயம் என்ன? நிம்மதி. நிம்மதியை எதற்காக வெளியில் போய் தேடுகிறாய்? யாராவது உனக்கு நிம்மதி தருகிறேன் என்று சொன்னார்களா? யாருமே அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அனைவரும் இவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். இது உனக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்கும் கூறியதுதான். இது எல்லோரும் யாரும் நிம்மதியாக இருப்பது பிடிக்காது. ஆனால் சிலருக்கு அது போன்ற எண்ணமெல்லாம் இருக்காது. சிலர் யார் நன்றாக இருந்தால் என்ன, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலமாக நினைப்பார்கள். அவர்களை கூட நம்பலாம். ஆனால் சிலர் தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைப்பார்கள். அவர்களிடம்தான் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அது போல நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் நிம்மதியை வெளியில் தேடாதே. நிம்மதியை யாரும் தரமாட்டார்கள். நீ உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உண்டு. எங்கிருந்து வாராகி நான் பெறுவது என்று கேட்டால், உன்னிடம்தானே இருக்கிறது. நீ எங்கு தொலைத்தாய்? உன்னிடத்தில் தானே தொலைத்தாய். அங்கே இரு. வாழ்வில் கஷ்டம் என்று சொல்கிறீர்கள். கஷ்டம் என்ற பெயர் எப்படி வந்தது? சந்தோஷத்திற்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் கஷ்டம். புரிகிறதா? கஷ்டம் என்பது எப்படி வந்தது? சந்தோஷத்திற்கு எதிரே உள்ளதுதானே கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை, சந்தோஷம் என்றால் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் என்றால் சந்தோஷம் இருக்கும். இது அனைத்தையுமே கடந்துதான் வாழ வேண்டும். நான் கஷ்டமே படமாட்டேன், எல்லாம் சுலபமாக கிடைக்க வேண்டும் என்றால் எதுவும் நடக்காது. நாங்கள் தெய்வங்கள். உங்களை இந்த உலகத்தில் வளர்க்கவே நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய கர்ம வினையோடு போட்டி போட்டு அதை நாங்கள் பாதி நீ பாதி என்று பிரித்து கொண்டு இங்கு இருவருமே இந்த பூமியில்தான் இருக்கிறோம். அதனால் கஷ்டமே வரக்கூடாது என்று நினைக்காதீர்கள். நீ கஷ்டமே வரக்கூடாது என்று நினைக்கிறாய். தங்கமே, உன்னை இப்பொழுது தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும் நான் உன்னுடைய வாராகி. நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன் என்றால் உன் கர்ம வினையை, அந்த கர்ம வினையின் வீரியமும் எனக்கும் தானே. எல்லா வழிகளையும் தாங்கிதானே நான் இங்கு உன்னை ஒவ்வொரு நிலையிலும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்று. ஆனால் உங்களை படைத்து எங்களுக்கு உங்களை விட அதிகமான கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இங்கு பிறந்திருக்கும் அனைவருக்கும் நான் ஒருவன். நான் எப்பொழுதும் எல்லோரையும் காக்க வேண்டும். யார் யார் என்னை கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் தாங்க வேண்டும். ஒன்று பார் நீயே, ஒன்று நன்றாக பார். நான் எங்காவது சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆனாலும் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கிறேன், வாழ்வில் நிம்மதியை தருகிறேன். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். புரிகிறதா? அதனால் தெய்வம் கஷ்டத்தை கொடுத்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறது என்று மட்டும் நினைத்து தவறாக நினைத்து விடாதீர்கள். இங்கு நான் உங்களை அனைவரையும் பார்த்து பார்த்து வளர்த்து உங்களுடைய வேதனையை நானும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். சந்தோஷத்தையும் சேர்ந்து சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு அளவும் பயப்பட வேண்டாம். எல்லா நிலையிலும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களுடைய அனைத்து கவலைகளையும் இந்த வாராகி போக்கி சந்தோஷத்தை தருவேன் என்று நினையுங்கள். பணத்திற்காகவும் நகைக்காகவும் நீ அல்லாடுகிறாய். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். எல்லோரும் விடவா நான் இங்கு தவறு செய்துவிட்டேன் என்று. தங்கமே, பொறம்மா. உன்னால் பொறுக்க முடியாதா? உன்னோடு தானே நான் இருக்கிறேன். எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் உன்னோடு நான் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்கி சந்தோஷமான விஷயத்தையே நான் தருவேன். நீ எதிர்பார்க்கும் பணமும் நீ எதிர்பார்க்கும் நகை சொத்து எல்லாமே வரும். ஆனால் ஒன்று, திரும்ப கிடைக்கும் ஒவ்வொரு பணத்திற்கும் அதிகமாகவே நீ அன்பை காட்ட வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு பணமும் தேவைப்பட்டால் நீ அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும்
பணத்தை செலவழிக்கவே கூடாது. உனக்கு அதிகமாகவே கஷ்டத்தை நான் கொடுத்து விட்டேன். அதனால் நீ கேட்ட அனைத்து சந்தோஷங்களையும் நான் தருவேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். நீ அழகான என்னுடைய செல்லப்பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டதும் உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்டதையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் இருக்கிறேன். மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை. இந்த வாராகியானவள் உன்னை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பியவள். உனக்கு தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று பல உறவுகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் உன்னை நினைத்தும் வருத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் எல்லா நாளும் நீ கவலையோடு இருக்கிறாய். உன் வாழ்க்கை வீணாகி விட்டதே என்று. வீணாகவில்லை தங்கமே, சரி செய்யப்படும். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை சரி செய்யப்படும். எல்லோரையும் கவலைப்படுத்தாதே. எல்லோரும் உன் முகத்தை பார்த்து மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். நம்முடைய தங்கத்தோடு நம்முடைய தங்கத்தின் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதே என்று. அவர்களுக்கு நீ தங்கம்தானே? அவர்களுக்கு மட்டுமல்ல தங்கமே, நீ எனக்கும் தங்கம்தான். நீ தங்கமான பிள்ளை. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அவர்களிடம் சொல், வாராகி நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றுவார், மாற்றுவார் என்று சொல். அவர்கள் காயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பார். உன்னுடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாக இரு. நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் அவர்கள் மட்டும்தான். தெய்வமாகிய நாங்கள்தான். மற்றபடி வேறு யாருமே நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். எப்படி இவள் முன்னேறினாள் என்ற கேள்விதான் அவர்களுக்கு வரும். அதனால் எல்லா நிலையிலும் சமமாக சந்தோஷமாக இரு. உனக்கு எல்லா வளங்களையும் எல்லா விஷயங்களையும் பெற்று நான் உன்னை வாழ வைத்து உனக்கான அனைத்து தேவைகளையும் உன்னிடம் வந்து ஒப்படைப்பேன். இது நான் இந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கும் வாக்கு. அதுவும் சத்திய வாக்கு. நீ எல்லா விஷயங்களையும் தெரிந்த பிள்ளை. இந்த வாராகி யார் என்பதை உனக்கு நான் காட்டப் போகிறேன். நலமோடும் வளமோடும் நல்ல எதிர்காலத்தோடும் நீ நிம்மதியாக வாழ்வாய். இதற்கு நான் நிச்சயமாக பொறுப்பேற்று கொண்டு உன்னுடைய வாழ்வில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். பல பேருக்கு உதாரணமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடு இரு. இன்று இல்லாவிட்டாலும் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல ஒளி பிறக்கும். நல்ல ஒரு உதயமாகும். நாளை விடியப்போகும் விடியலானது உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய நல்ல விடியலாக இருக்கும். கவலை வேண்டாம். சந்தோஷத்தோடு இரு. எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஜெய் வாராகி.